கமல் சாரும் சரி, மணிரத்னம் சாரும் சரி, ஏஆர் ரமன் சரி, இது வந்து கொசு மாதிரிங்க. சீக்கிரமே கம்பேக் கொடுப்பாங்க. அடுத்து என்னென்னா, ரஜினி சார் கதை வச்சுருந்தார் போல இருக்குது. அவரே சொல்லிட்டாரு, ரஜினி சாரை வச்சுலாம் என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா அவர் ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்கு என்னாலலாம் கதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ புதுமுகங்களை வச்சுட்டு ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொன்னோம்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக, கோ டைரக்டராக எல்லாருமே வந்துட்டானுங்க. ஸோ அவங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். அதனால் வந்து இந்த படம் அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்துருவார். இந்தியன் 2 வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம் அப்படி சொல்ல முடியும். ஏன்னா இந்தியன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளால் வந்து உட்காரவே முடியல. ஏன்னா அவருடைய ஏஜ் ஃபேக்டரை பார்த்தீங்கன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமல் சாரா வந்து தாத்தாவாக இருந்தார். இந்த படத்துலேயும் தாத்தாங்கும் போதே நம்மளுக்கு வந்து ஆயிடுச்சு. என்னடா பண்ண போகிறேன். அதுலேருந்து அவர் கேரி பண்ணது, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மொக்கையாக போச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் வந்து அப்படி படம் கிடையாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், படம் நல்ல படம். எங்கே நம்ம தோற்றோம் அப்படின்னா கதையிலையும் திரைக்கதையிலையும் தான் தோற்றோம்.